மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 2 மேம்பால திட்டங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு. மேம்பாலங்களுக்கு தடை விதிக்க கோரி வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிஜாமுதீன், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரையில் சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 2 மேம்பால திட்டங்களுக்கு தடை கோரி ஒரு வழக்கான தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தென்கால் கம்மாய் மற்றும் வண்டி கம்மாய் பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க நீதிபதி ஜியா சுவாமிநாதன் விதித்த அந்த இடைக்கால உத்தரவு சரிதான் என்ற 3வது நீதிபதி தண்டபாணி உத்தரவு பிறப்பித்தார். மதுரையை சேர்ந்த மணிபாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதில் மதுரை தென்கால் கம்மாய் 200 கோடி ரூபாயில் அந்த விளாச்சேரி மெயின் ரோடு முதல் மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது. இதே போன்று வண்டி கம்மாய் பகுதியில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோமதிபுரம் பெட்ரோல் நிலையம் வரை சுமார் 2.1 கிலோமீட்டர் வரை தூரத்தை சுமார் 150 கோடி ரூபாயில் அந்த மேம்பாலம் கட்டும் பணி தமிழக நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது. இந்த 2 திட்டங்களும் மதுரை மிகப்பெரிய நீர்த்தேக்கமான 2 கண்மாயில் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது எனவும், எனவே வண்டியூர் மற்றும் தென்கால் கண்மாயில் அந்த மேம்பால் கட்ட தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனு கூறுகின்றார். இந்த மனு ஏற்கனவே நீதிபதிகள் ஜீவா சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வுகளில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இதனால் இந்த வழக்கு 3வது நீதிபதியான மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். எனவே இந்த வழக்கானது இன்று நீதிபதி தண்டபாணி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரவன் கண்மாய்களுக்கான அளிக்கும் வகையில் எந்த பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், கண்மாயை அந்த மேம்படுத்துவதற்காக பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் கண்மாயை பரப்பளவு சுருக்குவதற்கு வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனை பதிவு செய்த நீதிபதி தென்கால் மற்றும் வண்டி கம்மாயில் ஆரம்ப கட்ட பரப்பளவு என்ன என்பதும், தொடக்கத்தில் எவ்வளவு நீர் தேக்கம் வைக்கப்பட்டுள்ளது எனவும், கண்மாயை நம்பி இந்த ஆயக்கட்டு பரப்பளவு எவ்வளவு எனவும் கேள்விப்பட்டார். இதற்கு அரசு தரப்பில் உரிய பதில் அளிக்கவில்லை. எனவே இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தென்கால் மற்றும் அந்த வண்டியூர் கண்மாய்களில் மேற்கொள்ளப்படும் அந்த மேம்பால பணிகளுக்கு அனுமதி கொடுக்க இயலாது எனவும், எனவே இந்த நிலையில் இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த வழக்கில் நீதிபதி ஜியா சுவாமிநாதன் பிறப்பித்த அந்த உத்தரவில் இடைக்கால தடை உத்தரவை நான் ஒப்புக்கொண்டேன் எனவும் நீதிபதி தண்டபாணி தன்னை உத்தரவு பிறப்பித்துள்ளார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.